பண்டி பப்ளு, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட்ஸ் தான். ஓபன் பண்ணி பாருங்க. டேய் சிண்டு, என்னடா இது? நான் ஏதோ 2 கிஃப்ட் இருக்குன்னு பார்த்தா இவ்ளோ கிஃப்ட்ஸ் இருக்கு. பப்ளு அண்ணா, அது வேற ஒன்றும் இல்ல. நம்ம பாட்டி ஊர்ல இருந்து கூட கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கண்ணா. இந்த ப்ளூ கலர் நம்ம பாட்டி அனுப்பிச்சு வச்சதுதான். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணுங்கண்ணா, மத்ததெல்லாம் அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா, பாட்டி வர்றேன்னு சொன்னாங்க, வராம கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா? சரி சரி, நீ சொன்ன மாதிரி பாட்டி ஏதாவது ஸ்பெஷலா தான் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் அதையே ஓபன் பண்றோம். டேய் பண்டி, நீ தானே பக்கத்துல இருக்க, நீயே ஓபன் பண்ணி பாருடா. பண்றேன். டேய் பப்ளு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாட்டியும் சித்தியும் நாளைக்கு கிளம்பி வர்றாங்களாமாடா. அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க. ஹை, அப்படியாண்ணா? அண்ணா சீக்கிரம் ஓபன் பண்ணுங்கண்ணா. உங்க 2 பேருன்னா பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்து அதே மாதிரி நானும் பாட்டி கிட்ட கேட்டாகணும். என்னது இது? ஹை அண்ணா, ஏதோ பாக்குறதுக்கு மோட்டார் பைக் மாதிரி இருக்குண்ணா. எங்களுக்கும் அப்படித்தாண்டா தெரியுது. என்னமோ போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஸ்டாப் மோட்டாரா? ஆமாண்டா, அப்படித்தான் போட்டிருக்கு. டே பப்ளு, பாட்டி நமக்கு ஏதோ சூப்பர் பைக் அனுப்பிச்சிருக்க மாதிரி தெரியுது. இத பாக்குறப்ப நார்மல் பைக் மாதிரி தெரியலடா. ஹாய், ஆமா பண்டி, இந்த பைக் ஏதோ ரொம்ப டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. இதுல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? இத பத்தி உங்க பாட்டி ஏதாவது போன்ல சொன்னாங்களா? ஏ நான்சி, இத நான் வீடியோல பாத்திருக்கேன். டே, இது பயங்கரமான பைக்குடா. இது பயங்கர வேகமா சுத்தும்னு நினைக்கிறேன். நான் இத வீடியோல எல்லாம் நிறைய பாத்திருக்கேன். இதையே பாட்டி வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. நான் இதைத்தான் அப்பா கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டியே வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க. இது சூப்பரா இருக்கும் தெரியுமா? இதுல லைட் எரியும், மியூசிக் வரும், இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கைஸ், எனக்கு என்னமோ இது நீங்க வீட்டு பக்கத்துல ஓட்டக்கூடாதுன்னு தோணுது. பேசாம ரோட்ல போய் ஓட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இது பயங்கர ஃபாஸ்டா போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும். ஆமாண்டா பண்டி, இது நம்ம ரோட்லயே போய் ஓட்டலாம். சரி ஓகே, இதை இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. ஹாய் பண்டி அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி பைக் வேகமா சுத்துதுண்ணா. அண்ணா ரொம்ப தூரமா போய் பாருங்க. டே சிண்டு, இது நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாதுடா. மேல ஏறி உட்கார்றது மட்டும்தான், அதுதான் ஆப்ரேட் பண்ணும். ஐயோ, திரும்பவும் சுத்த ஆரம்பிக்க போதா? டே பப்ளு, எதுக்கும் நல்லா கெட்டியோ புடிச்சுக்கோ. இது பயங்கர வேகமா சுத்துது, கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. ஐயோ, இது என்னடா இது? பயங்கரமா அது பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் போகுது. டேய் பாட்டி, பாத்தியா? நம்ம இதை வச்சுட்டு எங்கேயாவது தூரமா போலான்னு பார்த்தா இது நம்ம வீட்டையே தாண்டாது போல இருக்கு. நம்ம சேஃப்டிக்காக பாட்டி பார்த்துதான் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. டே சிண்டு, இது நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக முடியாது. நீயும் வேணும்னா ஓட்டி பாருவா. அண்ணா போங்கண்ணா, இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டி தெரியாம நீங்க பாட்டுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது சூப்பர் பைக் தெரியுமா? என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதுல இன்னும் நிறைய ஃபீச்சர் இருக்குண்ணா. நான் எல்லாத்தையும் ஓட்டி பார்த்து கண்டுபிடிப்பேன். நீங்க 2 பேரும் கீழே இறங்குங்க முதல்ல. அதெல்லாம் கிடையாது, நாங்களும் வருவோம். சரியா? நம்ம 3 பேரும் சேர்ந்துதான் ஓட்டணும். நீ எல்லாம் சின்ன பையன். பண்டி, மத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க 3 பேர் போய் பைக் ஓபன் பண்ணுங்க. இந்த ரெட் கலர் எனக்கு தெரிஞ்சு ரோஸ் தான் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். தட்ஸ் ரைட் பண்டி அண்ட் பப்ளு. நான் உங்க 2 பேத்துக்கும் எப்பவே ஒரே மாதிரி தானே கிஃப்ட் வாங்குவேன். அதனால 2 கிஃப்ட்டையும் ஒரே பேக்ல தான் கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல வாங்கினதுனால உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. பிடிக்கலன்னா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. என்ன ரோஸ், நீ பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு பிடிக்குமா அது இது நல்லா சொல்லிட்டு இருக்க? நீ எப்படி வாங்கினாலும் எங்களுக்கு பிடிக்கும். ஹை, இது என்னது? இது பாக்குறதுக்கு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி ஸ்லாப் வாட்ச் பண்டி. நீ ஓபன் பண்ணி பாரு, அதுலயும் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ, இது ஸ்லாப் வாட்ச் மாதிரியா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரோஸ். சூப்பரா இருக்குப்பா. ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பிளஸ் ஸ்லாப் வாட்சா? அட, லைட் எல்லாம் கூட எரியுது. இரு இத ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்துக்கணும். இது என்னது இது? இப்படி வச்சு அடிச்சோம்னா இப்படியே மாட்டிக்கும்ல, அதான ஸ்லாப் வாட்ச். ஓகே, அதுக்கப்புறமா இதை இங்க இப்படி மாட்டிக்கணும். டே பப்ளு, அது அப்படி இல்லடா. ஃபர்ஸ்ட் உள்ள மாட்டிட்டு தாண்டா அதுக்கப்புறமா நீ ஸ்லாப் பண்ணணும். ஓ அப்படியா, மறந்துட்டேன். ஓகே, இப்ப நான் மாட்டிட்டேன். இப்ப நான் ஸ்லாப் பண்ணி பாக்குறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் மாட்டிட்டு தான் ஸ்லாப் பண்ணணும் போல இருக்கு. நல்லா இருக்கு ரோஸ். எல்லோ கலர் எனக்கு பிடிச்சிருக்குடா. நீ வேணும்னா அந்த கிரீன் கலர் எடுத்துக்கோ. சரி கூட, இந்த கிரீன் கலரை நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். இது என்னது? இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. அதுவும் அதே மாதிரி தான் பப்ளு. ஃபர்ஸ்ட் நீ அந்த உள்ள ஃபிட் பண்றது ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் ஸ்லாப் பண்ணணும். ஓகே, இது என்னது? இது எப்படி ஃபிட் பண்ணணும்னே தெரியலையே. ஓ, இதை இப்படி பிரஸ் பண்ணணுமா? ஓகே, பிரஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் மாதிரி இருக்கிறதுக்குள்ள உள்ள விடணும், அப்படித்தானே? ஓகே ரோஸ், சூப்பரா இருக்குப்பா. எனிவே, இந்த ஸ்லாப் வாட்ச் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரியா?
ஐயோ பண்டி அண்ணா இருங்க, இங்க பாருங்க, இதோட மெயின் ஃபீச்சரே இந்த ஃபிட்ஜெட் தான்ண்ணா. இந்த ஃபிட்ஜெட் நல்லா சுத்தும். இப்படி நல்லா நம்ம ஸ்லாப் பண்ணிட்டு கையிலேயே வச்சு நல்லா சுத்துனா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? ரோசக்கா, அக்கா எனக்கு இந்த மாதிரி வாட்ச் ரொம்ப பிடிக்கும்க்கா. நீங்க நாளைக்கு வரும்போது எனக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, சரியா? ஓகே சிண்டு, சாரி நான் உன்னை மறந்துட்டேன். நாளைக்கு வரும்போது அங்கே ப்ளூ கலர் இருந்துச்சு, நான் உனக்கு ஒரு ப்ளூ கலர் வாங்கிட்டு வரேன். ஹை, நீ சொன்ன மாதிரி இது சூப்பரா சுத்தும் போல இருக்கே. நல்லா இருக்குப்பா. ஏ பண்டி, எவ்வளோ நேரம் அதையே சுத்திட்டு இருப்பீங்க? அதை வச்சுட்டு என்னோடது எடுத்து பாருங்க பண்டி. என்னோட கிஃப்ட்டுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. சரி, உன்னோட கிஃப்ட் எதுன்னு சொல்லு நான்சி, அதை ஓபன் பண்ணி பாத்திரலாம். பண்டி, அந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான். ஆனா இந்த டைம் கிஃப்ட்டை நான் செலக்ட் பண்ணல, எங்க அம்மா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா நீ கண்டிப்பா கிண்டல் பண்ணக்கூடாது. டே சிண்டு, நீ என்ன கண்டிப்பா கிண்டல் பண்ணினா எனக்கு கோவம் வந்துடும். நான்சி அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பயங்கர காமெடியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. கொடுங்க, நானே ஓபன் பண்ணி பாக்குறேன். டே சிண்டு, பண்டிக்கு பப்ளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற கிஃப்ட் நீ எதுக்குடா ஓபன் பண்ற? அவங்க தானே ஓபன் பண்ணணும், அவங்க ரெண்டு பேத்துக்கும் தானே பர்த்டே. ஏ விடு நான்சி, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவனே ஓபன் பண்ணட்டும். டே சிண்டு, நீயே ஓபன் பண்ணிடா. ஓ நான்சி அக்கா, கிஃப்ட்டுக்குள்ள கிஃப்ட், கிஃப்ட்டுக்குள்ள கிஃப்ட்னு பிராங்க் பண்றீங்களா? அண்ணா, இந்த கேம் எனக்கு நல்லா தெரியும்னா. பிரிக்க பிரிக்க உள்ள வந்துட்டே இருக்கும், ஆனா உள்ள கடைசியில கிஃப்டே இருக்காது. ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி வச்சிருப்பாங்க, அப்படித்தானே? டே சிண்டு, அந்த மாதிரி எல்லாம் காமெடி நான் பண்ணல. உள்ள கண்டிப்பா கிஃப்ட் இருக்கு. ஆனா வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எங்க அம்மா தான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த மாதிரி வாங்கிட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எங்க அம்மா கேட்கல பண்டி. ஏய் நான்சி, நீ வேற ஏதாவது ஒண்ணு நான்சி, எதுனாலும் எனக்கு ஓகே தான். நீ என்ன நான்சி பிடிக்குமா அது இது நல்லா சொல்லிட்டு இருக்க. டே சிண்டு, சீக்கிரம் ஓபன் பண்ணுடா. அப்படி வீட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம். அட, வாட்டர் டிஸ்பென்சரா? இது நல்லா தானே இருக்கு நான்சி. சாரி பண்டி, எங்க அம்மா என்ன ஒரு பாத்திர கடைக்கு கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு உபயோகமா இருக்கிற பொருள் தான் கிஃப்ட் பண்ணணும், தேவையில்லாம பொம்மை எல்லாம் கிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க பண்டி. எனக்கும் வேற வழி தெரியல. சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாண்டா டிசைனாவது இருக்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நான்சி அக்கா, உண்மையாவே கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் இந்த கிஃப்ட் நல்லாதான்க்கா இருக்கு. எனக்கும் பண்டி அண்ணா பப்ளு அண்ணாக்கு தனி ரூம் இருக்குல்ல, நாங்க வேணா அந்த ரூம்ல வச்சுக்கிறோம், சரியா? நான்சி, உண்மையாவே இது சூப்பர் கிஃப்ட் நான்சி. நாங்க நைட்ல தண்ணி தாக எடுத்துச்சுன்னா கிச்சனுக்கு போயிட்டு இருக்கவே தேவையில்லை, இது எங்க ரூம்லயே வச்சுக்குவோம். சூப்பரா இருக்கு. டிசைன் கூட நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் நான்சி. இந்த மாதிரி ஓபன் பண்ணி தண்ணியை ஃபில் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். ஹை, உண்மையாவா சொல்றீங்க? நான் சிண்டுவை நினைச்சுதான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அவன் என்ன கிண்டல் பண்ணுவான்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன் பண்டி. நல்ல வேலை உங்க 3 பேத்துக்கு பிடிச்சிருக்கல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி, இனி அடுத்தது கிஃப்ட்டை ஓபன் பண்ணிருங்க. பண்டி பப்ளு, அடுத்தது நானும் புஷ்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கிற கிஃப்ட்டை ஓபன் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஏ புஷ்பா, ரெட் வெல்வெட், நீங்க கூட கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இந்த கோல்டன் கலர் தானே உங்களோடது? ஆமா, உள்ள என்ன இருக்கு இவ்வளவு பெருசா இருக்கு? நாங்களும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி இந்த சிண்டு என்ன கிண்டல் பண்ணக்கூடாது, நான் இப்பவே சொல்லிட்டேன். என்ன பண்டி அண்ணா இது? எல்லாரும் எப்ப பார்த்தாலும் நான் கிண்டல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க என்னதான்க்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான்சி வாங்கிட்டு வந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தான். உங்க 2 பேத்துக்கு சேர்ந்து ஒரே மாதிரி வேற கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்னா தான் கிஃப்ட் ராப் பண்ணிருக்கோம். உள்ள ஆனா 2 பேத்துக்கும் தனித்தனியா இருக்கு. அவ ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சுட்டே போயிட்டு இருக்கா. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் ஓபன் பண்ணிடா. உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம். அண்ணா இருங்கண்ணா, எனக்கு தெரிஞ்சது நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நோட் புக் தானே? அட, இதுவா அக்கா? இது சூப்பர் கிஃப்ட் தானக்கா. ஏ புஷ்பா, இந்த ஸ்பைடர்மேன் ஸ்லேட் வாங்கிட்டு வந்திருக்கியா? இது நல்ல சூப்பர் தானப்பா. இதுக்கு எதுக்கு அப்படி சொன்ன? இது உனக்கு பிடிச்சிருக்கா பண்டி? இது பிடிக்காம இருக்குமா? என்ன ஒண்ணு, இது எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, ஆனா ரொம்ப பழசாயிருச்சு. இது இப்ப புதுசா இருக்குல்ல, இதை நான் கண்டிப்பா டியூஷனுக்கு அங்க இங்க எல்லாம் எடுத்துட்டு போய்க்குவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தெரியுமா? இந்த பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம், அந்த பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த எரேசர் வந்து இங்க யூஸ் ஆகாது, அந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன் இரு. எனக்கு தெரியும் பண்டி அண்ணா, இந்த பக்கம் பிளாக் போர்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பிளாக் போர்ட்ல எரேஸ் பண்ற இதுதான், இது டஸ்டர் தான் இது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மார்க்கர் கொடுத்துருப்பாங்க, சாக் பீஸ் கூட கொடுத்துருப்பாங்கண்ணா. ஓ, இததான் சொன்னீங்களா அக்கா? என்னக்கா இது கேர்ள்ஸ்க்கு வாங்கிட்டு வர மாதிரி ஃப்ரோசன் எல்சா ஆனா டிசைன் போட்டதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பாத்தியா பாத்தியா, சிண்டு கிண்டல் பண்ணுவான்னு சொன்னேன்ல, அதே மாதிரி கிண்டல் பண்றான் பாரு. டே சிண்டு, சும்மா இருடா. எதுவா இருந்தா என்ன, நாங்க வீட்ல யூஸ் பண்ணிக்குவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல புஷ்பா. சாரி பண்டி, அங்க போயிட்டு பாய்ஸுக்கு தனியா கேட்டோம். ஆனா வந்து பாய்ஸுக்கு ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னாங்க. 2 பேத்துக்கு எப்படி ஒண்ணு கொடுக்க முடியும்? அதனால தான் இதை வாங்கிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல புஷ்பா, நீ ஒண்ணு பண்ணிருக்கலாம், ஒண்ணு கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். நானும் பப்ளுவும் ஷேர் பண்ணிருப்போம். எனிவே, உங்க கிஃப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்டா தான் இந்த வருஷம் எல்லாரும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி சரி போதும், அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம்ல. கம் ஆன் கைஸ்,
நானும் என்னோட சிஸ்டர் லோட்டஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்காது. அது நல்ல டாய் தான். நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. மத்தவங்க மாதிரி நாங்க ரெண்டையும் சேர்ந்து ஒண்ணா பேக் பண்ணல. ரெண்டையும் தனித்தனியா தான் பேக் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா, சரி ஓகே. இந்த gift எல்லாம் ஓபன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே சாயந்தரம் ஆயிரும் போல இருக்கு. டே பப்ளு, நான் என்னோடது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன், நீ உன்னோடது தனியா ஓபன் பண்ணிக்கோ. பண்டி அண்ணா ரெண்டு தனியா வாங்கியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு உள்ள ரெண்டுலயும் ஒரே பொருள் தானா இருக்கு, டிசைன் மட்டும்தான் வேறவா இருக்கும். கரெக்டா லில்லியாக்கா? நோ சிண்டு, ரெண்டையும் வேற வேற பொருள் இருக்கு. நீங்க வேணா ஓபன் பண்ணி பாருங்க. ரெண்டுலயும் வேற வேற பொருள் இருக்கு, ஆனா பாக்ஸ் சைஸ் மட்டும் எப்படி அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. சரி ஓபன் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. உள்ள அப்படி என்ன இருக்கு? அட, ஒரு பன்னி போட்டோ போட்டிருக்கு. உள்ள என்ன முயல் குட்டி பொம்மை இருக்கா? தட்ஸ் ரைட் பண்டி. உங்க ரெண்டு பேருக்கும் ராபிட்னா ரொம்ப பிடிக்கும்ல. அடிக்கடி நீங்க ராபிட் வாங்கி வளர்த்துவீங்க. உங்க அம்மா பாவம் திட்டிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி டாய் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பேட்டரி ஆப்ரேட்டட் தெரியுமா? என்கிட்ட கூட நான் அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஹாய் அண்ணா, இந்த பன்னி உண்மையாவே பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. அக்கா உண்மையாவே சூப்பரா இருக்குக்கா. பண்டியண்ணா இங்க பாருங்க, அந்த பன்னிக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்கிட்டயே வருதுண்ணா. ஏன் லில்லி, இது உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. பாக்குறதுக்கு நெஜ பண்ணி மாதிரியே இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான். எங்க அம்மா முயல் குட்டி வாங்கி வளர்த்துனா தூக்கி தூக்கி காட்டுக்குள்ள விட்டுறாங்க, அதை வளர்த்த முடியலன்னு. இந்த மாதிரி பொம்மையா இருந்தா பரவாயில்ல, ஈஸியா வச்சுக்கலாம். அங்க பாருங்களேன், அது கேரட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அட, எங்க விட்டாலும் கரெக்டா சிண்டு கிட்டேயே போகுது. அண்ணா, வீட்டுல வளர்த்துன முயல் குட்டி கூட என்கிட்டயே தானே வரும். அதே மாதிரி இந்த பொம்மை முயல் குட்டி கூட என்கிட்டயே தானே வருது. நான் பேசாம இதை என் ரூம்ல வச்சுக்கிறேன்னா. லில்லி, இதை எங்கப்பா வாங்கின? உண்மையாவே எனக்கு கூட இந்த முயல் குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ் லில்லி. எனக்கு உண்மையாவே இந்த முயல் குட்டி பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. டே பப்ளு, சரி அடுத்தது உன்னோடது ஓபன் பண்ணி பாரு. அட, நானும் பார்த்துட்டே இருக்கேன். இது எங்க தூக்கி விட்டாலும் கரெக்டா சிண்டு கிட்டேயே போயிட்டு இருக்கு. சரி ஓகே, அடுத்தது என்னோடத ஓபன் பண்ண போறேன். இதுக்குள்ள என்னவா இருக்கும்? அதுக்குள்ள முயல் குட்டினா அப்ப லில்லி, இதுக்குள்ள ஏதாவது பூனைக்குட்டி நாய்க்குட்டி வச்சிருக்கியா? நோ பப்ளு. சிண்டு, உன்னால கெஸ் பண்ண முடியுமா? என்னக்கா இது ஒரே குழப்பமா இருக்கு. உள்ள முயலும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? நாய்க்குட்டியும் இல்ல, பூனைக்குட்டியும் இல்ல. வண்டி அண்ணா கொண்டு பப்ளு அண்ணா கொண்டு வாங்கி தர மாட்டீங்களே. அப்படின்னா உள்ள என்னவா இருக்கும்? பப்ளு அண்ணா, இந்த அக்கா போய் சொல்லியிருக்காங்க. உள்ள பாருங்க, நாய்க்குட்டி போட்டோ தான் போட்டிருக்கு. உள்ள ஒரு நாய்க்குட்டி பொம்மை தான்க்கா இருக்கு. நோ நோ நோ, உள்ள கண்டிப்பா நாய்க்குட்டி கிடையாது. கம் ஆன் பப்ளு, சீக்கிரம் ஓபன் பண்ணு. அப்படி உள்ள என்னதான் இருக்கு? ஏய் லில்லி, அடப்பாவமே, உள்ள ஒரு முயல் குட்டியை தான் வச்சுட்டு இல்லன்னு சொல்லிட்டியா? தட்ஸ் ரைட் गाइस, நான் சும்மா தான் பிராங்க் பண்ணேன். உள்ள இன்னொரு பன்னி தான் இருக்கு. உனக்கும் பன்னினா ரொம்ப பிடிக்கும்ல? பண்டி அண்ணா, இந்த மாதிரி ரெண்டு முயலையும் ரேஸ் வச்சு பார்க்கலாமா? முயலுக்கும் ஆமைக்கும் தானே ரேஸ் வைப்பாங்க. இந்த டைம் நம்ம ஒரு முயல் குட்டிக்கும் இன்னொரு முயல் குட்டிக்கும் ரேஸ் வைக்கலாம்னா எது பயங்கர ஸ்ட்ராங்னு பாத்திரலாமா? அதுவும் கரெக்ட் தான்டா சிண்டு. நீ ஒண்ணு பண்ணு, லெஃப்ட்ல வந்து பிங்க விடு, ரைட்ல வந்து ஒயிட்ட விடலாம். ரெண்டுல எது ஃபாஸ்டா போகுதுன்னு பாத்திரலாம். அண்ணா, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே வச்சு பிங்க் தான் ஃபாஸ்ட்னு நினைக்கிறேன்னா. ஒயிட் பாருங்க ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஆனா பிங்க் பாத்தீங்களா, நகுந்து நகுந்து போயிட்டே இருக்கு. நீங்க வேணா பாருங்க, பிங்க் தான் இந்த கேம்ல ஜெயிக்க போகுது. அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. எனக்கு என்னமோ அந்த இடம் தாண்டா தப்பா தோணுது. நீ ஒண்ணு பண்ணு, ஒயிட்ட தூக்கி இந்த பக்கம் விட்டுட்டு பிங்க தூக்கி அந்த பக்கம் விட்டு பாரு. அப்பவும் அந்த ரேஸ்ல ஜெயிக்குதான்னு பாத்திரலாம். அண்ணா, அதெல்லாம் கண்டிப்பா ஜெயிக்காதுண்ணா. எங்க விட்டாலும் பிங்க் தானா ஜெயிக்கும். பாருங்கண்ணா, இப்ப பிங்க் பாருங்க ஒயிட் கிட்டையே போயிருச்சு பாருங்க, நகுந்து நகுந்து. இன்னும் ஒயிட் இடத்துலயே இருந்து நகரவே இல்லை. இங்க பாருங்க, இப்ப பிங்க் போய் எனக்கு தெரிஞ்சு ஒயிட்ட கீழே தள்ளவே போகுது. கமான் கமான் கமான், தள்ளீரு தள்ளீரு தள்ளீரு. ஐயோ, என்னடா இது? நான் தான் சொன்னேன் இல்லடா சிண்டு, இப்ப ஒயிட்ட லெஃப்ட்ல விட்டுருக்கோம்ல, இப்ப நகர்ந்து போய் இப்ப எது கீழே விழுகுதுன்னு பாத்திரலாமா? அண்ணா, என்னன்னா இது? நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தானா? அந்த பக்கம் விடுறதா நகர்ந்து வருது, இந்த பக்கம் விடுறது நகரவே மாட்டேங்குது. என்னன்னா இது? இப்பவும்